ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி எல்லாரும் வெயிட்டிங்காக இருக்கிற ஒரு நாள். காரணம் பார்த்தீங்கன்னா மதராசி. இப்போதான் ட்ரெய்லர் ரெடியாக வந்துச்சு, பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஸோ ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மதராசி படம். ஏஆர் முருகதாஸ் அவர்கள், அனிருத் அவர்கள், அப்புறம் நம்ம எஸ்கே. ஸோ இவங்க எல்லாம் கலக்கிறதோட நம்ம துப்பாக்கி வில்லன். ஸோ அவனும் சேர்ந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு பர்சனலாக ஏன் பிடிச்சிருக்கு இந்த படத்துலன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்பவே வந்து எஸ்கே சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தமிழ் ஆக்டர்ஸில் டாப் 10ல் வந்து ஒருத்தராக அவர் இருக்காரு. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயமும் இல்லை. அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரோட கடினமான அந்த உழைப்பு, அந்த முயற்சி, இதுதான் வந்து காரணம். ஏன்னா எந்த 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 துறையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஏறி வந்துட முடியாது. ஏன்னா மேபி பேக்ரவுண்ட் உள்ளவங்க அவங்க வேற பாருங்க. ஸோ நம்மள மாரி ஒரு மிடில் கிளாஸ் ஆளுங்க, நம்மள மாரி ஒரு சாதாரண மனுஷங்க வந்து இந்த மாரி ஒரு உச்ச நட்சத்திரம், இந்த ஒரு நல்ல பெரிய நிலைக்கு வரணும்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருக்கிறது தான் எஸ்கே. ஸோ அதனால தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா எஸ்கே அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த படத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ மதராசி மதராசி படத்தை பற்றி பார்த்தோம்னா, அமரனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த படத்தை வந்து எஸ்கே வந்து நடிக்க வராரு. அமரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட்ல வந்து ஒரு 350 கோடி மட்டும் கொலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த மதராசி படம் எடுக்கிறாரு. இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் சார் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ரஜினி சார் தர்பாரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம அஜித்குமார் சார் வந்து தீனாவா இருக்கட்டும், அப்புறம் நம்ம தளபதி வந்து நம்ம துப்பாக்கியா இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா படமும் வந்து ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தவர் தான் அவர். ஸோ இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவரை வச்சு ஒரு ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனிருத் சார். ஸோ அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. இப்போ தான் சிக்குடு கிக்குடு அந்த வைப்பில் இருந்து நானே வெளியே இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம்லாம் ஃபுல்லாக காரில் இருக்கட்டும், எங்கேயும் வீட்டில் எதாக இருக்கட்டும், ஃபுல்லாக சிக்குடு பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வைப் ஆக்கி விட்டாரு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து சலம்பல வலிகிறேன்னு சொல்லி அந்த பாட்டு இப்போ கொஞ்சம் வைபாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ், அவர் இணைஞ்சிருக்கிறது, அவரோட பிஜிஎம் வந்து சொல்லவே தேவையில்ல. கண்டிப்பாக ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிஜிஎம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே சாரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவரோட நடிப்பு அமரன்லேயே பார்த்துருப்போம், நல்லா ஃபிட்டாக, நல்லா என்ன சொல்கிறது, நிறைய பேத்துக்கு இந்த படம் வந்து அழுகையை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். எங்கள் வீட்லேயே நாங்கள் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அழுகையோடு தான் வெளியாகினாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணி வச்சு அந்த படம். ஸோ அந்த ஹிட் படத்துக்கு அப்புறம் வர படம் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்குறோம். கிட்டத்தட்ட ட்ரெய்லரை பார்க்குறப்போ ஒரு ஆர்மி ஸ்டோரி மாதிரி தான் வருது. ஒரு ஆர்மி, ஒரு லவ் ஸ்டோரி, அப்புறம் ஒரு வில்லன் வில்லன் ஸ்டோரி. எனக்கு என்னமோ இது வந்து துப்பாக்கி கூட ஏறக்குறைய ஈடாகுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா துப்பாக்கிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாரி படத்தை இது வரைக்கும் பார்க்கல. அந்த மாரி ஒரு ஆர்மி ஸ்டோரி, ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு பர்சனலாக நான் சொல்கிறேனே, எனக்கு வந்து அந்த மாரி எந்த படமும் வந்து கனெக்ட் ஆகல தமிழ் படங்கள்லாம் நான் சொல்கிறது. ஸோ தமிழ் படம் கனெக்ட் ஆகல. இந்த மதராசி மேபி அதை பூர்த்தி செய்யுமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேபி பார்க்குறப்ப இது வந்து அந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லன். ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம துப்பாக்கி வில்லன் தான் அவர். அவரை பற்றி நம்ம வந்து சொல்லவே தேவையில்ல. எங்கே யார் கையில் துப்பாக்கி இருந்தால் சரி, நான் தான்டா அங்கே வில்லன் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லேயே சும்மா ஒரு மிரட்டி மிரட்டி இருப்பார். இந்த படத்துலேயும் அவர் தான் வில்லன். ஸோ என்ன சொல்கிறதுக்கு, வில்லனிசம் வந்து குறவே இல்லாமல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இதுதான், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீசனாக பார்த்தீங்கன்னா மதராசி ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருப்பாரு அவர் இந்த படத்தில் ஒரு சின்ன கோமியா பண்ணியிருக்கிறதா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அனிருத் சார் பேசுகிறப்ப அவரும் எஸ்கே சாரும் வந்து ஒன்றா தான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசியிருப்பாரு. ஸோ இதனால தான் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது எனக்கு. பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியே வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஓடிடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அமரன் நடித்த அந்த 350 கோடியை குளோபல் லெவலில் இந்த மதராசி வந்து பூர்த்தி செய்யுமா அப்படின்றது வந்து எஸ்கே சாருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் தான். எஸ்கே சாராக இருக்கட்டும், படக்குழுவினராக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு கேட்டிங்கன்னா, கூலிக்கு நடந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த படத்தில் நடக்கலை. கூலிக்கு பார்த்தீங்கன்னா ஏ ரேட்டட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க இந்தமாரி வந்து சில ஸ்ட்ரிக்டாக இருக்கிற தேட்டரில் வந்து உள்ளே போக முடியல, உள்ளே விட மாட்றாங்க. ஸோ எனக்கே இந்த பிரச்சனை வந்துச்சு.
ஸோ இந்த இந்த பிரச்சனை வந்து நல்ல வேளை மதராசிக்கு அந்த படத்துக்கு இல்லாம போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யுஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் போயிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆ நான் கண்டிப்பா போய் பார்ப்பேன்னு நெனைக்கிறேன். செப்டம்பர் 5 நான் போய் கண்டிப்பா பார்ப்பேன். டைம் இருந்தா நீங்களும் போய் பாருங்க. ஸோ படத்த பார்த்துட்டு வந்து எனக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா நான் அந்த படத்தோட ரிவ்யூ நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்கேக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டா அமையுமா? அமரன் மாரி இது ஒரு மிகப்பெரிய ஹிட் குடுக்குமா? எஸ்கே ஃபேனுங்க இருந்தீங்கன்னா, காமெண்ட்ல வந்து தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எனக்கு உற்சாகம் குடுக்க குடுக்க தான் நான் அடுத்தடுத்து வீடியோ செய்ய முடியும். ஸோ உங்கள நம்பி தான் நான் இந்த யூடியூப் சேனலே தொடங்கியிருக்கேன். தேங்க் யூ வியூவர்ஸ். உங்க எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.